வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கிய தமிழக வெற்றி கழகம். இனி விரிவான செய்திகள். வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற கார் வேப்பூர் கூட்ரோட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள வேப்பூர் 4 முனை சந்திப்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாலி கிராமத்தை சேர்ந்த 53 வயதான பழனிசாமி என்பவரது மகன் ராசு தனது மனைவி அஞ்சலை மற்றும் கார் ஓட்டுநர் சாமிநாதனுடன் இறைஞ்சியில் உள்ள தனது செங்கல் கால்வாய்க்கு சென்றுவிட்டு அங்கிருந்து காஞ்சிராங்குளம் தனது உறவினர் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் போது வேப்பூர் 4 முனை சந்திப்பில் நிகழ்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்க காரை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றபோது கார் அதிக வெப்பத்தினால் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் வேப்பூர் 4 முனை சந்திப்பில் சற்று பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்து வேப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு ராமன் ரெட்டி தெலுங்கு பாடசாலையில் தெலுங்கு பயின்ற 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆரியாஸ் உணவகத்தில் நடைபெற்ற கோடை விடுமுறையை முன்னிட்டு ராமன் ரெட்டி தெலுங்கு பாடசாலையில் தெலுங்கு பயின்ற 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ரெட்டி நலசங்க நிர்வாகிகளான சிதம்பரனார், வழக்கறிஞர் கிருபாகரன், கபீர்தாஸ், புண்ணியமூர்த்தி, மேதாவி, கார்த்திக், பாபு, தீனதயாளன், முத்துகிருஷ்ணன், புருஷோத்தமன், ராம்குமார், வைத்தியநாதன், தெலுங்கு ஆசிரியை புஷ்பா பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை பெருநகர மண்டல தலைவர் ஜெயராமன் ரெட்டி கலந்து கொண்டு குறுகிய காலத்தில் தெலுங்கு பயின்ற மாணவ மாணவிகளை பாராட்டியும் சான்றிதழ் மற்றும் இணையதள பயிற்சி வகுப்பையும் துவக்கி வைத்தார். அவர்களுடைய குழந்தைகள் பயன் அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நம்மளுடைய அண்ணன் ஆர்கே நர்சரியினுடைய தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு தசக் கலச பூஜை, 108 சங்காபிஷேக விசேஷ பூஜை மற்றும் யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் பிரகாரம் வலம் வந்து மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு 108 சங்காபிஷேகம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சகுந்தலா அம்பாள் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன், அறங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாங்கி கொடுத்துருங்க சார். உள்ள போயிருக்கா கோவில்பட்டி பாண்டவர் மங்கல ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் பாண்டிச்சேரி வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாண்டவர் மங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஹாக்கி மைதானத்தில் யங் சேலஞ்ச் ஹாக்கி கிளப் சார்பில் மாநில அளவிலான ஹாக்கி போட்டிகள் கடந்த 2 தினங்களாக நடைபெற்றது. இப்போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து 21 அணிகள் கலந்து கொண்டன. 9ஆம் தேதி மாலை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பாண்டிச்சேரி வாரியர்ஸ் ஹாக்கி கிளப் அணியும்
கோவில்பட்டி ஹாக்கி அணியும் மோதின. இதில் 3-2 என்ற கோல் கணக்கில் பாண்டிச்சேரி வாரியர்ஸ் ஹாக்கி கிளப் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டி சென்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசு பரிசுகள் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை யங் சேலஞ்சர்ஸ் அணியினர் செய்திருந்தனர். சங்கரபுரம் பகுதியில் தெய்வ திருவாளர்கள் மாணிக்கம் பிள்ளை, பவுனம்மாள் இவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ரோட்டரி கிளப் மற்றும் சங்கரா கண் மருத்துவமனை கோவை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் சங்கராபுரம் டேனிஷ் மிஷன் பள்ளியில் நடைபெற்றது. தெய்வ திருவாளர்கள் மாணிக்கம் பிள்ளை, பவுனம்மாள் நினைவாக ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் சவுந்தரராஜன், ராசி ஆட்டோமொபைல்ஸ், ஸ்ரீராம் எலக்ட்ரிக்கல்ஸ், ராசி குரூப்ஸ் இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாமிற்கு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் பிள்ளைகள் என பெரும் திரளாக பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் சிகிச்சை பரிசோதனை செய்து கொண்டனர். அதில் அவர்களுக்கு கண் பார்வை குறைவாக இருக்கும் நிலையில் அதில் அறுவை சிகிச்சை தேவைப்படுபவர்களை மட்டும் கோவை அழைத்து சென்று இலவசமாக அறுவை சிகிச்சை செய்து மீண்டும் சங்கராபுரம் கொண்டு வந்து விட்டுவிடுவார்கள் என்றும் கூடவே நண்பர்கள் தினம் என்பதால் கேக் வெட்டி கொண்டாடினர். இதில் பங்கு கொண்ட ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர் மற்றும் தற்போதைய தலைவர் நடராஜன், செயலாளர் கோபிநாத், பொருளாளர் சங்கர் இவர்களின் தலைமையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நிருபர் குருசாமியை பாராட்டி பொன்னாடை அணிவித்தனர். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டது. இதில் சேவை புரிந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் இருக்கின்ற முதியோர்கள் கண் பரிசோதனை செய்து கொண்டு மேலும் சிகிச்சைக்கு கோயம்புத்தூருக்கு சென்றனர். வாசுதேவன்பட் கிராமத்தில் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு 2ஆம் பரிசு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோப்பையுடன் கூடிய சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் வாசுதேவன்பட்டு கிராமத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் 1ஆம் ஆண்டு கபடி போட்டியில் வெற்றி பெற்ற காரப்பட்டு பீனிக்ஸ் பறவை அணிக்கு 2ஆம் பரிசை தமிழக வெற்றி கழகம் புதுப்பாளையம் ஒன்றிய தலைவர் ஆனந்த் தலைமையில் ராம்ராஜ், விஜய், தேவசெல்வம், ரஞ்சித், பாக்யராஜ், காண்டியப்பன், ஹரிஹரசுதன் உள்ளிட்டோர் பங்கேற்று கோப்பையுடன் கூடிய சிறப்பு பரிசை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கிய தமிழக வெற்றி கழகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.